வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் பழைய வீடியோவை பகிர்ந்த திருமாவளவன் சிறிது நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசிய வீடியோ பதிவு குறித்து தனக்கு தெரியாது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வீடியோ பதிவு நீக்கம் குறித்து அட்மினிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் தகவல். சனாதனத்தை டெங்கு மலேரியா என்று பேசியவர்கள் தற்போது திடீரென அமைதியாகிவிட்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RN ரவி பேச்சு. Started attacking straight away Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things are started. But something happened and suddenly they became quiet. No more talk about. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரி பிரதமரை சந்திக்க உள்ளதாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கோவை ஓட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கக்கேடானது என்றும் சாடல். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அன்னபூர்ணா உணவக உரிமையாளரின் GST தொடர்பான பேச்சை பூதாகாரமாக்கியது திமுக மற்றும் காங்கிரஸ் தான். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. ஒரு சின்ன விஷயம், ஏதாவது நம்மளே தெரியாம ஒரு வார்த்தையை சொன்னா மன்னிச்சுக்கங்க, சாரி அப்படின்றது ஒரு டீசென்டான ஒரு விஷயம் தான். அதைத்தான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அவங்களும் அது ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கொண்டு போறாங்க என்பது தெரியல. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 2327 காலி பணியிடங்களுக்காக நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A தேர்வு நிறைவு. மாநிலம் முழுவதும் சுமார் 7 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். TNPSC குரூப் 2 தேர்வு விடை குறிப்பு 6 நாட்களில் வெளியாகும். 2 மாதங்களில் விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்படும் என்றும் TNPSC தலைவர் பிரபாகர் பேட்டி. இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாசம் ஆகும். ஏன்னா மொத்தம் 7,93,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ள இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாச காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பரனூர் உளுந்தூர்பேட்டையில் கடும் போக்குவரத்து நெரிசல். அதிக வாகனங்களால் பரனூரில் டிராபிக் என நெடுஞ்சாலைத்துறை தகவல். டெல்லியில் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு சோனியா காந்தி, பினராயி விஜயன் அஞ்சலி. அமைச்சர் உதயநிதி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் தீவிர தேடுதல் வேட்டை. 3 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது ராணுவம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலாளர் ஆய்வு. பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு.
கன்று குட்டி ஈன்ற பிரதமர் வீட்டு பசுமாடு கொஞ்சி மகிழ்ந்து தீப் ஜோதி என பெயரிட்ட பிரதமர் மோடி. மிலாது நபியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 17 டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. விதிகளை மீறி மது விற்பனை நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. நெல்லை பாளையங்கோட்டையில் செல்போனில் ஆபாசமாக பேசி மாணவியை குடிக்க அழைத்ததாக புகார். ஒரு பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவருக்கு வலைவீச்சு. திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் மல்லிகை கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை. கனகாம்பரத்தின் விலையும் 2000 ரூபாயை தாண்டியது. நான்குநேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனுடன் கட்சியினர் வாக்குவாதம். தங்களுக்கு தெரியாமல் எப்படி அரசு நிகழ்ச்சி நடத்தலாம் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கேள்வி. பொங்கலையொட்டி ஜனவரி 12ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் நெல்லை நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திருமாவளவன் முன்னர் பேசிய வீடியோவை பதிவிட்டு பின்னர் அதனை நீக்கியது பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசிய வீடியோவை தான் திருமாவளவன் நீக்கியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த மாதம் மது ஒழிப்பு மாநாட்டினை நடத்துகிறது. இந்த மாநாட்டில் அதிமுக, விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினரும் பங்கேற்கலாம் என திருமாவளவனே அழைப்பு விடுத்தது பேசுபொருளானது. எனினும் தேர்தல் கூட்டணிக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று அவர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த சூழலில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று முன்பு பேசியிருந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். பின்னர் அதனை நீக்கினார். மீண்டும் அந்த வீடியோவை பதிவிட்டு திருமாவளவன் நீக்கினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது குறித்து பேசிய வீடியோ பதிவு குறித்து தனக்கு தெரியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் வீடியோ பதிவு நீக்கம் குறித்து தனது அட்மினிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறினார்.